ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சைடு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிலிம்ஸும் சரி மெயின்ஸும் சரி எப்படி தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் 10th வால்யூம் 2ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெசன் அழகு 6 இந்த லெசனை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பார்ட் பை பார்ட்டாக வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வீடியோவில் மலைகள் அதை பற்றி பார்க்க போகிறோம். மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, அதுமாதிரி தமிழ்நாடோட எல்லைகள், இது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் கவர் பண்ணிவிட்டு அடுத்து மெயின்ஸுக்கு எப்படி ஒரே பேஜில் நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் அவுட்லைன் இதை முடித்த பிறகு நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரே வீடியோவில் ரெண்டுமே கவர் பண்ணிடுறேன், ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸு. சரி, ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்க்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ப்ரிலிம்ஸ்க்கு மேக்ஸிமம் புக்லேயே நீங்கள் மார்க் பண்ணி படிங்க. இல்லை நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இண்டிவிஜுவலாக எல்லா பாயிண்ட்டுமே நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். மெயினான பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி எடுக்கணும், மற்றதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணலாம். பட் ஆனால் எதுலேருந்து வேணால் கொஷின் கேட்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு புக்கில் மார்க் பண்ணி வச்சு படிக்க பாருங்கள். புக் இல்லைன்னா அட்லீஸ்ட்டு இந்த பர்டிகுலர் சாப்டரையாவது நீங்கள் நான் கீழே பிடிஎஃப் கொடுக்குறேன், அதை பிரிண்ட் அவுட் எடுத்தாவது மார்க் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பெனிஃபிட்டாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1956ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழியின் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டன. எந்த ஆண்டு என்ன சட்டம்னு கேட்பாங்க. 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம். மதராஸ் மாகாணம் தோன்றிய போது எத்தனை மாவட்டங்கள் இருந்ததுன்னா 13 மாவட்டங்கள். அடுத்த அண்ணாதுரை அவர்கள் தான் 1969ஆம் ஆண்டு ஜனவரி 14 மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. அமைவிடம் பொறுத்தளவுக்கும் அச்ச ரேகை, தீர்க்க ரேகை, இந்த ரெண்டுமே என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 8 டிகிரி 4 மினிட், அதுலேருந்து 13 டிகிரி 35 மினிட் வரைக்கும் அச்சரேகை இருக்கும். தீர்க்க ரேகை பார்த்திங்கன்னா 80 டிகிரி 20 மினிட்டில் 76 டிகிரி 18லேருந்து 80 டிகிரி 20 மினிட் வரைக்கும் இருக்கும். ஸோ வடக்கு அச்சரேகையாக இருக்கும், தீர்க்க ரேகை கிழக்கு தீர்க்க ரேகை. அடுத்து தமிழ்நாட்டின் எல்லைகள் கேட்கலாம். கிழக்கு கோடியக்கரை, மேற்கே ஆனைமலை, வடக்கு பார்த்திங்கன்னா பழவேற்காடு, தெற்கே குமரிமுனை. ஸோ இங்கிலீஷில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் சைடு பார்த்திங்கன்னா பாயிண்ட் கள்ளிமறை, ஈஸ்டர்ன் சைடு பாயிண்ட் கள்ளிமறை, வெஸ்டர்ன் ஆனைமலை. ஸோ ஈஸ்ட் பாயிண்ட் கள்ளிமறை, வெஸ்டர்ன் ஆனைமலை. அதுக்கடுத்து நார்த்து சவுத்து கொடுத்துருக்காங்க. நார்த்து பார்த்திங்கன்னா புலிகேட் லேக்கு, சவுத் கேப் காமரின். பரப்பளவு பொறுத்தளவுக்கும் இந்தியாவோட 11வது பெரிய மாநிலமாக இருக்குது. அதோட பரப்பு பார்த்திங்கன்னா இந்திய லெவலில் 4% பரப்பு இருக்குது. சரி, ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது எல்லைகள் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீளமான கடற்கரை தமிழ்நாட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவோட 3வது நீளமான கடற்கரை கொண்டு இருக்கும். குஜராத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 1076. செகண்ட் லார்ஜஸ்ட் தான் ஒரு புக்கில், இதில் தமிழ் மீடியத்தில் உள்ள 3ர்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தியாவின் செகண்ட் லார்ஜஸ்ட். ஸோ 2ங்கிறத இது பண்ணிக்கோங்க. இது 2 இங்கிலீஷ் மீடியத்தில் இது பண்ணியிருக்கோம். சில இது தமிழ் மீடிய புக்கில் டிரான்ஸ்லேஷனில் மிஸ்டேக்காக இருக்கும், அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. செகண்ட் லார்ஜஸ்ட்டு. கிலோமீட்டர் பார்த்துக்கோங்க, 1076. சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்கள்லாம் பிரிச்சிருப்பாங்க. இயற்கை அமைப்பு பொறுத்தவரைக்கும் தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமி, டெக்கான் பிளாட்டியூ பற்றி கொடுத்துருக்காங்க. இது கிரெட்டேசியஸ் காலத்தில் 135 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து சென்ற கோண்டுவான் இனப்பகுதியிலேருந்து உண்டானது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரெட்டேசியஸ் பகுதி 135 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி. தீபகற்ப பீடபூமி தக்கான பீடபூமி, டெக்கான் பிளாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓவராலாக ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்லிடுறேன்.
மேற்கு தொடர்ச்சி மலை இதில் என்னென்ன மலைகள் பார்ப்போம்னா நீலகிரி, ஆனைமலை, பழனி, ஏலக்காய், அடுத்து வந்து ஏலமலைன்னு சொல்லலாம், வருசநாடு, ஆண்டிப்பட்டி, அடுத்து பொதிகை. வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி, பொதிகை. ஸோ இந்த 6 பார்ப்போம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையில் வந்து ஜவ்வாது, கல்வராயன், சேர்வராயன், கொல்லி, பச்சைமலை. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மெயின்ஸுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மலைக்குமே 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, அதோட சிறப்பம்சம் என்ன, ஏதாவது முக்கியமான சரணாலயங்கள் இல்லை அணைகள் இல்லை ஆறுகள் இருக்கா, அதை மட்டும் எழுதுனா போதும். மேற்கு தொடர்ச்சி மலை பொறுத்தளவுக்கும் நீலகிரியிலேருந்து கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமித்தோப்பில் உள்ள மருதமலை கிடையாது, மருதமலை கோயம்புத்தூரில் இருக்குது, மருதுவாள் மலை அப்படின்னு இருக்குது. ஸோ அது அங்கே தான் வந்து அது வரைக்குமே நீண்டு காணப்படுது. இந்த மருதுவாள் மலை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கன்னியாகுமரி மாவட்டம் மருதுவாள் மலை. ஸோ இதுதான் கரெக்டு. ஸோ அங்கே மாற்றி எழுதிக்கோங்க, மருதமலை கிடையாது. 2000 3000 மீட்டர் வரை வேறுபட்டுள்ள அதோட உயரம் பார்த்திங்கன்னா வேறுபட்டு இருக்குது. மொத்தம் 2500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. கணவாயின்னு பார்த்திங்கன்னா பாலக்காட்டு, செங்கோட்டை, ஆரல்வாய்மொழி, அச்சன் கோயில், இந்த 4 கணவாய் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையில். எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இது வந்து கண்டினியூஸ். மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது தொடர்ச்சியான மலையாக இருக்கும், கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து தொடர்ச்சியற்ற மலையாக இருக்கும். ரெண்டுக்குமான வேறுபாடு. அதே மாதிரி அதிக கணவாய்கள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும். எக்ஸாம்பிளுக்கு 2 பார்த்துக்கோங்க. நீலகிரி மாவட்டம் 24 சிகரங்கள் பார்த்திங்கன்னா 2000 மீட்டருக்கு மேலே உயரம் கொண்டதாக இருக்குது. உயரமான சிகரம் தொட்டபெட்டா, முக்குருத்தி அதுக்கு அடுத்த ஹைட்டில் இருக்குது. ஊட்டிக்குன்னூர் வாழ்விடம் இருக்குது. நீலகிரி வரையாடு அங்கே இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதாக இருக்குது. ஸோ நீலகிரி வரையாடு கரண்ட் அஃபேர்ஸில் நீலகிரி வரையாடு திட்டம் பற்றி கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து ஆனைமலை பொறுத்தளவுக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா பாலக்காடு கணுவாய்க்கு தெற்கே அமைஞ்சிருக்கும். ஆனைமலை புலிகள் காப்பகம், ஆழியாறு, பாதுகாக்கப்பட்ட காடுகள், வால்பாறை, காடம்பாறை நீர்மின் நிலையம் இதெல்லாம் இங்கே இருக்குது. ஆழியார் திருமூர்த்தி அணை வந்து ஆனைமலையில் இருக்குது. பழனிமலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டம். சிகரம் வந்துட்டு வந்தராவு, வேம்படி சோலை, கொடைக்கானல். ஸோ அதில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான டூரிஸ்ட் பிளேஸு. ஏலக்காய் மலை, ஏலமலை குன்றுகள்னு அழைக்கப்படுது. ஏலக்காய் அதிகமாக பயிர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து மிளகு, காஃபியும் இங்கே அதிகமாக இருக்குது. எல்லைகள் பார்த்திங்கன்னா வடமேற்கே ஆனைமலை, வடகிழக்கே பழனி, தென்கிழக்கே ஆண்டிப்பட்டி, வருசநாடுகிட்ட இருக்குது. ஸோ இது வந்து உயரமான சிகரத்துலேருந்து கம்மியான சிகரம் என்னங்கிறத கேட்கலாம். தொட்டபெட்டா, முக்குருத்தி, வேம்படி சோலை, பெருமாள் மலை, கோட்டைமலை, பகாசுரா. இது இந்த ஆர்டரில் பார்த்து வச்சுக்கோங்க, அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. வருசநாடுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில் சரணாலயம் எங்கே அமைந்ததுன்னா வருசநாடு. இதில் மேகமலை, கழுகுமலை, குரங்குனி மலை, சுருளி, கும்பகரை நீர்வீழ்ச்சியும் வருசநாடு இதில் தான் இருக்குது. வைகை ஆறு மற்றும் துணையாறு உருவாகிறதும் வருசநாட்டில் தான். பொதிகை மலைங்கிற திருநெல்வேலி மாவட்டம். சிவஜோதி பர்வத், அகஸ்தியர் மலை, தெற்கு கைலாகம், பல பெயர்களால் இதை அழைப்பாங்க. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் இங்கே இருக்குது. மகேந்திரகிரி மலை குன்று பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் சோதனை உந்து சக்தி செயற்கைக்கோள் ஏவுதளமாக அமைஞ்சிருக்கு. கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியற்ற மலையாக இருக்குது. அடுத்து இதோட ஹைட்டு வந்து கம்பேரிட்டிவாக கம்மி தான் மேற்கு தொடர்ச்சி மலை காட்டிலும். 1000 to 1200 மீட்டர் வரை வேறுபடுது. ஜவ்வாது மலை ஃபஸ்ட்டு ஜவ்வாது மலை திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டம். இதோட உயரமான சிகரம் மேல்பட்டு. காவலூர் வானவியல் வைனுப தொலைநோக்கு மையம் இங்கே அமைஞ்சிருக்கு. கிரானைட் பாறைகளால் ஆனது. கல்வராயன் மலை கரலருங்கிற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. கரலருன்னா பழங்குடியினரோட பண்டைய கால பெயர். வடப்பகுதி வந்து சின்ன கல்வராயன், தென்பகுதி பெரிய கல்வராயன் அழைக்கப்படுது. சேர்வராயன் மலை பொறுத்தளவுக்கும் சேலம் மாவட்டம் சோலைக்கரடுங்கிற சிகரம் இருக்குது. அதே மாதிரி ஏற்காடு இங்கே தான் இருக்குது. ஊட்டி, ஏழைகளின் ஊட்டின்னு அழைக்கப்படுது. ஸோ இதிலே அதே மாதிரி தான் ஆர்டர் பார்த்துக்கோங்க. சேர்வனார்னா இருக்கிறதுல ஹையஸ்ட்டு. அதுக்கப்புறமா பழமலை, உருகமலை, குட்டிராயன், முகனூர், வலசமலை. இதை அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி பொறுத்துக்களை பார்த்திங்கன்னா எந்த மாவட்டம் எந்த மலைகள்னு கேட்கலாம். கோயம்புத்தூர் மருதமலை, வெள்ளங்கிரி, ஆனைமலை இருக்குது கோயம்புத்தூரில். தருமபுரியில் தீர்த்தமலை, சித்தேரி, வத்தல். திண்டுக்கல்லில் பார்த்திங்கன்னா பழனி, கொடைக்கானல். ஈரோடில் வந்து சென்னிமலை, சிவன். வேலூரில் பார்த்திங்கன்னா ஜவ்வாது, ஏலகிரி,
எத்தனை மலை? நாமக்கல்லில் வந்து கொல்லிமலை, சேலத்தில் வந்து சேர்வராயன், கஞ்சமலை, சுண்ணாம்பு குன்றுகள், விழுப்புரத்தில் வந்து கல்வராயன், செஞ்சிமலை, பெரம்பலூரில் பச்சைமலை, கன்னியாகுமரியில் மருதுவாள் மலை, திருநெல்வேலியில் வந்து மகேந்திரகிரி, அகத்தியர் மலை, நீலகிரியில் வந்து நீலகிரி மலை இருக்குது. அடுத்து கொல்லிமலை, பச்சைமலை, இந்த ரெண்டு மட்டும் பார்க்கலாம். கொல்லிமலை நாமக்கல் மாவட்டம், தென்னிந்தியாவின் கிழக்கு கடற்கரை இணையாக சேர்ந்து அர்ப்பரீஸ்வரர் கோயில் இருக்குது. பசுமை மரம் காடுகள், சோலை காடுகள் இருக்குது. பச்சைமலை பொறுத்தளவுக்கு பெரம்பலூர், சேலம் மாவட்டத்தில் இருக்குது. பசுமையை குறிக்கும் பலாப்பழம் இங்கே ஃபேமஸ்ஸு. ஸோ இதுதான் ஓவராலாக நம்ம பார்க்கணும் இந்த வீடியோவில். இதே வந்து உங்களுக்கு மெயின்ஸில் இந்த ஒரு பேஜ் தான் நோட்ஸ். நான் இந்த ஒரு டைரியில் ஒரு சின்ன ஒரு சிங்கிள் பேஜில் இதை நோட்ஸ் எடுத்துகிட்டு எப்படி எடுக்கணும்னா, நீங்கள் வந்து காலமாக பிரிச்சுக்கோங்க. மேற்கு தொடர்ச்சி மலை இந்த 6 இது, நீலகிரி, ஆனைமலை, பழனி, ஏலக்காய், பொதிகை, இங்கே வரசநாடு கீழே எழுதியிருப்பேன், வரசநாடு. ஸோ இவ்வளோ தான். இந்த நீலகிரி பார்த்திங்கன்னா தொட்டபெட்டா, முக்குருத்தி சிகரம் பேர் கொடுத்துருப்பேன். அடுத்து மலை பார்த்திங்கன்னா ஊட்டி, குன்னூர், நீலகிரி வரையாடு, இந்த 3 கீவேர்டு தான். அதுக்கடுத்து ஆனைமலையில் பார்த்திங்கன்னா ஆனைமலை புலிகள் காப்பகம், ஆலியாறு, வால்பாறை, அணை பார்த்திங்கன்னா ஆலியார், திருமூர்த்தி. பழனிமலை பொறுத்தளவுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. சிகரம் வந்து வந்தராவ், வேம்படிச்சோலை. சுற்றுலா பார்த்திங்கன்னா கொடைக்கானல். வரசநாடு ஆண்டிப்பட்டியில் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை, அணில் சரணாலயம். மாவட்டம் விருதுநகர், வைகை ஆறு உருவாகுது. அடுத்து ஏலக்காய் மலையில் ஏலக்காய், மிளகு, காஃபி, ஏலமலை குன்றுன்னு பேர். அடுத்து பொதிகை மலை திருநெல்வேலியில் இருக்குது, அகத்தியர் மலைன்னு சொல்லுவாங்க. களக்காடு, முண்டந்துறை புலிகள் காப்பகம் இருக்குது. மகேந்திரகிரி வந்து திருநெல்வேலியில் இருக்குது. இஸ்ரோ சோதனை உந்து மையம் இருக்குது, அங்கே செயற்கைக்கோள் உந்து மையம். ஸோ அதுக்கப்புறமா மேற்கு தொடர்ச்சி மலையோட ஓவரால் இது நம்ம பார்த்துருக்கோம்ல, அது தொடர்ச்சியான மலை, கனவாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 இது. எல்லை பார்த்திங்கன்னா நீலகிரிலேருந்து கன்னியாகுமரி சுவாமி தோப்பு வரைக்கும் இருக்குது. கிழக்கு தொடர்ச்சி மலை பொறுத்தளவுக்கு தொடர்ச்சியற்ற மலை, உயரம். ஸோ ஷார்ட்டாக எழுதுங்க, ரொம்ப டீட்டெயிலாக எழுத வேண்டாம். இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இப்படி தான் கீவேர்டு எழுதி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது குயிக்காக ரிவிஷன் பண்ணிட்டு எழுதும்போது உங்களுக்கு கீ பாயிண்ட் ஜென்ரேட் ஆகும். பக்கமாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ரீகலெக்ட் பண்ண முடியாது. மெயின்ஸ் பொறுத்தளவுக்கும் ஜவ்வாது பொறுத்தளவுக்கும் ஜவ்வாது மலை, திருவண்ணாமலை, வேலூர், இது நீங்கள் கீவேர்டு தெரிஞ்சிட்டாலே நீங்கள் எழுதும்போது பக்கத்தில் இங்கே மாவட்டம்னு கீவேர்டு கொடுத்து சைடில் எழுதலாம், இல்லை கீழே எழுதிக்கலாம். காவலூர் வானியல் தொலைநோக்கு, இது கிரானைட். கல்வராயன் பார்த்திங்கன்னா பழங்குடியினர் வந்து கரலர். வட இது பகுதி வந்து சின்ன கல்வராயன், தென்பகுதி பெரிய கல்வராயன். சேர்வராயன் பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்குது. சிகரம் வந்து சோலைக்கரடு. ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி, அங்கே சேர்வராயன் மலையில் தான் இருக்குது. கொல்லிமலை வந்து நாமக்கல்னா அர்ப்பரீஸ்வரர் கோயில், சோலைக்காடுகள் அதிகமாக காணப்படுது. பச்சைமலை வந்து திருச்சி, சேலம், பலாப்பழம் அதிகம். ஸோ இதுதான் ஓவராலாக ஒரு விஷயத்தை எப்படி ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கணும், மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் ஓவராலாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இது போக மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, இதோட சிக்னிஃபிகன்ஸ், பயன்கள் என்னன்னு சொல்லி நீங்கள் எழுதலாம். அரணா பயன்படுது, பருவமழைகளை தடுத்து மழைப்பொழிவை உண்டாக்குது, அதாவது தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை கொண்டு வருது. பல்லுயிர் பாதுகாப்பு, இப்போ நீலகிரி இந்த ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மொத்தமாகவே பார்த்திங்கன்னா பல உயிரினங்கள் அங்கே பன்முகத்தன்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கான இம்பார்ட்டண்ட்டும் அங்கே இருக்குது. ஆறுகள் உற்பத்தி, வைகை ஆறுலாம் அங்கே தான் உருவாகுது. வாழிடம், நிறைய இதுக்கு பார்த்திங்கன்னா மக்களுக்கும் சரி சுற்றுலாத்தலங்களும் இருக்குது. ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இந்த மாதிரி சுற்றுலாத்தலங்களும் இருக்குது, வாழிடமாகவும் பயன்படுது. பயிர்கள், காஃபி பயிர், தேயிலை, இதெல்லாமும் பயிர் பண்ணுறதுக்கு அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் பாயிண்ட்ஸு. இது வந்து நீங்கள் 2வது எழுதிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இந்த கீவேர்டு மட்டும் எழுதி வச்சுட்டு இதை பற்றி கதை எழுதிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.